அதை விடுங்க. நீங்க முன்ன மாதிரி இல்லை திரைப்படங்கிறது. நீங்க ஒரு நல்லா கவனிக்கணும். ஒரு முறை படத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு வைங்களேன், தொலைக்காட்சிகள் கூட்டணி நிறுவனங்கள் வந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு அந்த உரிமையை வச்சுக்கிட்டு அது தயாரிப்பாளருக்கு ஒன்றும் போறதில்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். படைப்பாளிகளுக்கு யாருக்கும் போறதில்லை. என் தம்பி படத்துக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 7 லட்சம். எத்தனை முறை ஒளிபரப்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு முறை ஒளிபரப்பும் போது அந்த காசு யாருக்கு போகுது? படைப்பாளிக்கும் இல்லை, தயாரிப்பாளருக்கும் இல்லை. அப்போ அதனால அப்பா இளையராஜா கேட்கறது, நீங்க பாடலாசிரியருக்கு கொடுக்காதீங்க, இவருக்கு கொடுக்காதீங்க, தயாரிப்பாளர் கொடுக்காதீங்கன்னு சொல்ல, அவருக்கு அவர் படைப்புக்கு முதல் மரியாதைக்கு எங்க அப்பாவுக்கு இளையராஜாவுக்கு என்ன சம்பளம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? திரைப்படம் இல்லாத தொலைக்காட்சி இருக்கா? இருக்கா? பாட்டு இல்லாம இருக்கா? அப்ப தினம் சம்பாதிக்கிறீங்க. அப்ப அந்த படைப்பாளிக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு தடவை 2 லட்சம் ரூபாய் முதல் மரியாதைக்கு அப்பா இளையராஜாவுக்கு சம்பளம். அதையுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படம் அவருக்கு இது ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் இதெல்லாம் எங்க ஓட போகுதுன்னு நினைச்சேன். சரி ஓடிடுச்சு, எனக்கு வேணா காசு நீயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 2 லட்சம். ஆனா எத்தனை முறை நீங்க அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க? எவ்வளவு முறை அது ஒளிபரப்பப்படுது? அதுல அந்த படைப்பாளிக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அப்புறம் அதுல கேட்கிறாரு. அவர் முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு வானொலியில ஒரு பாட்டை ஒளிபரப்புனா அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும், ப்ரொடியூசருக்கு வரும், அந்த படைப்பாளிகளுக்கு வரும். இப்ப எங்க அது இல்லையே. அதனால அதை கேட்கிறாரு. அதை தவறா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேராசையில கேட்கிறாரு, அது கேட்கிறாரு, இது கேட்கிறாருன்னு இப்படி தேர்தல் பத்திரத்தில் எலக்ட்ரல் பாண்டில் 6600 கோடிக்கு மேல நீங்க பணம் வாங்கிறீங்களா இல்லையா? அதுக்கு பேர் ஊழல் இல்லையா? எங்கெங்க இடி ரைடு விட்டீங்களோ அங்கெல்லாம் நீங்க பணம் வாங்கிருக்கீங்க. மிரட்டுறதா, அச்சுறுத்துறதா, வந்தா அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம். மாஞ்சோலை பெருந்தோட்டம் அந்த ஒப்பந்தம் வந்து இன்னும் சில ஆண்டுகள முடிய இருக்கு. அந்த பெருந்தோட்டத்தை வந்து தமிழக அரசு மேற்கொண்டு நடத்தவோ எந்த நடவடிக்கை எடுக்கையோ ஒரு குற்றச்சாட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? அரசு எடுத்து நடத்தணும். அரசுக்குன்னு ஒரு வருவாய் ஈட்டுறதுக்கு எதுவுமே இல்லையே சாராயத்தை தவிர. சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்லுங்க? அரசு பால் விற்கும், மாடு வளர்க்காது. ஆவின் பால்னு விற்கிறீங்க. எங்க இருந்து வருது தமிழ்நாட்டுக்கு பால்? பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரிய அதை நோக்கி நகராம சாராய பொருளாதாரத்தை கட்டிக்கிட்டு சாகடிச்சீங்கன்னா அப்புறம் எப்படி? தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தென் மாநிலங்கள் வந்து தென் மாநில தலைவர்கள் வட மாநில மக்களை வந்து அவமதிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இது சிறுபான்மையினருக்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? அவங்கள விடவா மற்றவங்களை அவமதிக்க போறாங்க? சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை அவங்க எவ்வளவு தூரம் மதித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பேரிடர் காலங்களில் கூட நம்மள ஒரு ஒப்பு கூட வந்து பார்க்கல. சரி, அங்கே இருந்தே ஒரு ஆறுதலா ஒரு அறிக்கையா விட்டுருக்கலாம்ல. இந்த பெருவெள்ள மழையிலிருந்து மீண்டு வர நான் வந்து உங்களுக்கு துணையா இருப்பேன், இப்படாவது ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லலாம்ல. அது கூட சொல்ல. அவமதிக்கிறாங்கன்னா என்ன பண்ணோம்? எல்லாரும் வரும்போது காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கு. அதான் மதிக்கிறதா? திருவேற்காட்டில் இந்த பூர்வக்குடி மக்களை ஆக்கிரமிப்பு இது எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமான வேடிக்கையான செயல்பாடுன்னு நீங்க பார்க்கணும். காலையில அதை ஆக்கிரமிச்சு கல் எடுத்து வீடு கட்டின மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தனும் 60 ஆண்டு 70 ஆண்டுகள் வாழ்ந்துட்டான். மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க, சாலை போட்டிருக்கிறீங்க, வீட்டு வரி வாங்கியிருக்கிறீங்க, எல்லாம் பண்ணிட்டு 60 ஆண்டு கழிச்சு இப்பதான் ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் சொல்லுங்க. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? அரசு ஆக்கிரமிச்ச இடத்த சொல்லவா நீங்க? எல்லா நீதிமன்றங்களும் எல்லா அரசு குடியிருப்புகளும் வந்து நீங்க போய் பாருங்க, எல்லாமே ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சுதான். வள்ளூர் கோட்டமே லேக் ஏரியா தானே. அதனால இது ஏற்புடையதல்ல.